ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் இல்லைன்னா மண் சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு கருவேப்பிலையை நல்லா இந்த மாதிரி அழுத்தி எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 3 பல்லு பூண்டு சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு இந்த கருவேப்பிலை நல்லா மொறுன்னு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஹீட்லேயே வச்சு தான் வறுத்துக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கருவேப்பிலை நல்லாவே வறுபட்டு வந்துருச்சு. இந்த எண்ணெய் எல்லாமே வடிச்சிட்டு இந்த கருவேப்பிலையை மட்டும் அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுது தனியாக இருக்கட்டும். இப்போது அதே மண் சட்டியில் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயமே 2 கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு நான் 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளோட அளவை எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபியோட வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலை விழுது சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. 1 நிமிஷம் வதக்கினாலே போதும். இப்போ இது கூட ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை 1/2 கப் அளவு தண்ணியில் 15 நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்போட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கலந்துட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம், லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம், மொத்தமாக ஒரு 10 நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இடையில கலந்து கொடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் ஃபால் இருக்கிறவங்கெல்லாம் வாரத்தில் 2-3 நாள் கூட எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது. கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுலாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.